வைகாசி விசாகம் புராண கதை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வைகாசி விசாகம் புராண கதை. முன்ஜென்ம பாவம் தீரும். ரிஷி புத்திரர்களுக்கு அருள் புரிந்த அருமுகன். திருச்செந்தூர். வைகாசி விசாகம் என்பது முருகக் கடவுள் அவதரித்த திருநாளாகும். முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் வைகாசி விசாகம் நாளில் முருகப்பெருமானை வழிபட துன்பம் விலகும். இந்த நாளில் திருச்செந்தூரில் முக்கிய நிகழ்வு ஒன்று நடந்துள்ளது. தன்னை நோக்கி தவமிருந்த முனிவரின் மைந்தர்கள் 6 பேருக்கு முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் இதுவாகும். தந்தை சொல் கேட்காமல் தண்ணீரை அசுத்தம் செய்த முனிவரின் குழந்தைகள் 6 பேர் மீன்களாக சாபம் பெற்ற கதையை இந்த வைகாசி விசாக நாள். புராண கதை. பராசர முனிவருக்கு 6 குழந்தைகள். 6 பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரர்கள். ஒரு நாள் குளத்தில் குளிக்கும் போது நீரினை அசுத்தம் செய்து விளையாடி கொண்டிருந்தார்கள். இதனால் அந்த நீரில் வாழ்ந்து வந்த மீன்கள், தவளைகள் வேதனைப்பட்டன. அதனை கண்ட பராசர முனிவர், நீரை இப்படி அசுத்தப்படுத்தக்கூடாது, சிவபெருமானாக நினைத்து நீரை வழிபட வேண்டும். நீங்கள் நீராடியது போதும், வெளியே வாருங்கள் என்று மகன்களுக்கு உத்தரவிட்டார். முனிவரின் சாபம். நீரில் உற்சாகமாக விளையாடி கொண்டிருந்த 6 பிள்ளைகளும் முனிவரின் சொல்லை கேட்காமல் நீரில் கும்மாளம் போட்டார்கள். இதனால் பல மீன்கள் இறந்தன. அதனை பார்த்த முனிவர் கோபம் கொண்டு குழந்தைகள் 6 பேரையும் மீன்களாக மாறக் கடவுது என்று சாபமிட்டார். உடனே 6 பிள்ளைகளும் 6 மீன்களாக மாறினர். சாப விமோச்சனம். தவறுக்கு வருந்திய 6 பிள்ளைகளும் சாப விமோச்சனம் கிடைக்காதா என்று கேட்டதற்கு பார்வதி அருளால் விமோச்சனம் கிடைக்கும் என்றார். மீன்களாக மாறிய 6 பேரும் அந்த நீரில் நெடுங்காலமாக வாழ்ந்து வந்தனர். ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை ஒரு தங்க கிண்ணத்தில் வைத்து ஊட்டும் போது அதிலிருந்து ஒரு சொட்டு பூலோகத்தில் பராசர முனிவரின் குழந்தைகள் மீன்களாக வாழும் குளத்தில் விழுந்தது. அதனை அந்த மீன்கள் பருகியதால் 6 பேரும் முனிவர்களாக மாறினார்கள். வைகாசி பௌர்ணமி. 6 முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் வழிபட்ட போது, நீங்கள் 6 பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் செய்யுங்கள், அங்கு முருகக் கடவுள் அருள் புரிவார் என்று அசரீரி ஒலித்தது. அதன்படி அனைவரும் திருச்செந்தூர் சென்று தவம் மேற்கொண்டனர். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துடன் கூடிய நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமான் அருள் கிடைத்தது. திருச்செந்தூர். சிவனின் அருளால் 6 முனிவர்கள் சாபம் நீங்க முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் வைகாசி விசாகமாகும். அன்றைய தினம் முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபட துன்பம் நீங்கி இன்பம் பெறுவர் என்று புராணங்கள் கூறுகின்றன. பராசரரின் மகன்களுக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருளியதால் இந்நிகழ்வு வைகாசி விசாகத்தின் போது 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானே சரணம். திருச்செந்தூர் முருகப்பெருமானே சரணம். வேல் முருகனுக்கு அரஹரோஹரா.